வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சூரி இவங்க லீட் ரோல் எடுத்து நடித்த விடுதலை பாகம் 2 இந்த படம் ரீசெண்டாக வெளியாச்சு. இப்போ வெளியான இந்த 3 நாட்களில் இந்த படத்துடைய மொத்த வசூல் 25 கோடி ரூபாயை எட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு நாள் 7 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருந்தது. இனி போக போக வசூல் சாதனை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. ஏன்னா படத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூக்கள் நிறையா வருது. என்ன விஜய் சேதுபதி அவங்களுடைய கேரக்டரை தான் அரசியல் பற்றின விழிப்புணர்வு அந்த டயலாக்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. மற்றபடி படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு வராங்க. விடுதலை பார்ட் 1 இந்த படம் ஹிட்டு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. இப்போ விடுதலை பார்ட் 2 விடுதலை பார்ட் 1 விடவே இப்போ வசூல் சாதனையிலேயே முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்துட்டுருக்கு. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. அடுத்தடுத்த மாவட்டங்களில் அப்படி இப்படின்ட்டு பார்த்தா மொத்தத்தில் 25 கோடி ரூபாய் உலக அளவில் வசூல் சாதனை பெற்றிருக்கு. பொதுவாக வெற்றிமாறன் அவங்களுடைய படம் போக போக தான் வசூல் அதிகரிக்கும். இவர் படம் யதார்த்தமாக சொல்லுவார். ஒரு விஷயத்தை எடுத்தால் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டால் என்ன நடக்குதோ அதை அப்படியே புட்டு வைப்பார். மற்ற மாஸ் மசாலா ஹீரோயிஸும் அப்படி இப்படின்னு அடுத்தடி இதெல்லாம் சொல்லவே மாட்டார். என்ன கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து போகும். இன்றைய சமூகத்தில் நடக்கிற அவலங்கள்லாம் அப்படியே சொல்லுவார். அந்தளவுக்கு சொல்கிறதில் ரொம்ப கில்லாடியான டைரக்டர் வெற்றிமாறன். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார நிலைகளை விடுதலை பார்ட் 2 ரொம்ப பேசியிருப்பார். அரசியல் கலந்து பேசியிருப்பார். இதற்காக நிறைய குரலெல்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து இப்போ விடுதலை பார்ட் 2 ஓரளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஓகே, விடுதலை பார்ட் 2 படத்துடைய வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் பார்த்துருந்தா இந்த படத்தினை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.